வணக்கம் நண்பர்களே, மதுரையிலிருந்து உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் சூரி. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவையான தகவல்கள் அல்லது ஒரு அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஜிஎஸ்டி அட்வைசரி டேட்டட் 14/3/2026. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம பெரும்பாலும் டாக்ஸ் பேயர்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷனோ அல்லது ஏதோ என்கொயரியை ஃபேஸ் பண்ண முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிஆர்சி 03 ஃபுல் அமௌண்ட்டை கட்டிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆர்டர்லாம் போடுறாங்க. இப்போ நம்ம அப்பீலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பீலில் செக்ஷன் 107 சப்செக்ஷன் 6A அண்ட் பியில் என்ன சொல்லுதுன்னா, ஏல என்ன சொல்லுதுன்னா, அட்மிட்டட் டேக்ஸை ஃபுல்லாகவே கட்டியிருக்கணும். அட்மிட்டட் டேக்ஸ் மாத்திரம் இல்லை, அட்மிட்டட் இன்ட்ரெஸ்ட்டு, பெனல்ட்டி, ஃபீஸ் எதாக இருந்தாலும் 100% கட்டியிருக்கணும். 6Bயில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதர் தென் அட்மிட்டட் கேஸில் நீங்கள் டேக்ஸுக்கு ப்ரீ டெபாசிட்டாக 10% கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம டிஆர்சி 03ல் ஃபுல் அமௌண்ட் கட்டியிருந்தாலும் நம்ம அப்பீலுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்சி 03ல் கட்டின அமௌண்ட்டு ஃபுல்லாக மேப்பிங் ஆக மாட்டேங்குது. எகெயின் கட்ட சொல்லுது. அப்போ எல்லோரும் டாக்ஸ் பேயர்ஸு, வணிகர்கள்லாம் என்ன சார், நாங்கள் டிஆர்சி 03ல் கட்டியுமே ஃபுல் அமௌண்ட்டு கட்டியுமே திருப்பி ஒரு 10% கட்ட சொல்லுது. அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் ஜிஎஸ்டி ஒரு அட்வைசரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க 14 மார்ச் 2026. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஆர்சி 03ல் நீங்கள் ஏற்கனவே கட்டிட்டீங்கன்னா அதை டிஆர்சி 03Aவில் நீங்கள் இன்டிமேட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட டிமாண்டுக்கு மேப்பிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ டிமாண்ட் ஆர்டர்ஸ் நீங்கள் என்கொயரிலாம் முடிச்சு விட்டு டிஆர்சி 07ல் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டருக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் தனியாக ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் டிஆர்சி 03க்கு போய் நீங்கள் பணம் கட்ட போனீங்கன்னா அந்த ஐடியில் தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கும். எகெயின் நீங்கள் டிஆர்சி 03ல் நீங்கள் முன்னால் கட்டியிருந்தாலும் டிஆர்சி 07 கட்ட வேண்டியது வந்துடும். இதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, டிஆர்சி 03Aவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் டிஆர்சி 03Aவில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை மேப்பிங் பண்ணிங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னா, டிஆர்சி 03A என்றைக்கு நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அந்த டேட் கேட்கும். அதில் எவ்வளோ அமௌண்ட்டு ஏற்கனவே டிமாண்டுக்கு இருக்குது, அந்த டிமாண்ட் ஐடியெல்லாம் கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு டிஆர்சி 03ல் இருக்க அந்த அமௌண்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை மேப்பிங் பண்ணிவிட்டு டிஆர்சி 07க்கு இந்த அமௌண்ட்டை எக்ஸிபிட் பண்ணிடும், அது காமிச்சிடும். ஸோ இதுதாங்க அவங்க சொல்ல வர்றாங்க. அப்பீலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் டிஆர்சி 03ல் எதுவும் கட்டியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் டிஆர்சி 03Aவில் செட்டப் பண்ணிடுங்க. செட்டப் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டிமாண்டுக்கு போய்க்கிறோம். அந்த டிஆர்சி 03Aவில் என்ன பண்ணிங்கன்னா, சீரியல் நம்பரில் அவர் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 8ல் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஆர்சி 03ல் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுக்குது. அடுத்து அந்த சீரியல் நம்பர் 8, சீரியல் நம்பர் 9ல் ரெஃபரன்ஸ் நம்பர் ஆஃப் த டிமாண்ட் அண்ட் ஆர்டர். டிஆர்சி 03A சீரியல் நம்பர் 9ல் உங்களுக்கு என்ன டிமாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும்னு கேட்டுக்குது. அந்த இஷ்யூங் டேட்டு, அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கேட்டுக்குது. ஸோ நீங்கள் டிஆர்சி 03க்கு போனீங்கன்னா, 3Aக்கு போனீங்கன்னா டிஆர்சி 03ல் கட்டின அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக மேப்பிங் ஆகிரும். ஃபைனலாக உங்களோட டிமாண்ட் இன் டிஆர்சி 07க்கு அது அட்ஜஸ்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் போனீங்கன்னா 10% உங்களை கட்ட சொல்லி போர்ட்டல் கேட்காது. அதனால் எல்லா வணிகர்களும் என்ன பண்ணுங்கன்னா, டிஆர்சி 03ல் கட்டுறதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனாலிட்டி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளாம் வாலண்டரியாக கட்டுறோங்க. அதில் நிறைய ரிஸ்க்கு நாங்கள் பார்த்துருக்கோம். கட்டின அமௌண்ட்டு எடுத்துக்கிறாது, டிமாண்டுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். டிஆர்சி 03ல் ஏன் கட்டுறாங்கன்னா, ஆர்டர் போடுறதுக்கு முன்னால் நம்ம கட்டிட்டோம்னா பெனல்ட்டி, இன்ட்ரெஸ்ட் இந்த வகையானதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாலண்டரி பேசிஸில் கட்டுறாங்க. ஸோ டிஆர்சி 03ங்கிறதே ஒரு டெம்பரரி பிளாட்ஃபார்ம் தான். நம்ம அதை ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா 03Aக்கு கொண்டு போயிடுறாங்க, டிமாண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த அட்வைசரி சொல்லியிருக்கு. எல்லாமே கவனமாக இருக்குது. இதுக்கு மேனுவலும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்குது.
புரியாதவங்க அதை எடுத்து பார்த்து டிஆர்ஜி 03ஏக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற மேனுவல் வந்து போர்ட்டலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு புதுசாக வர்ற அப்டேட் எல்லாமே இன்டிமேஷன் பண்ணிகிட்ருக்கோம் உபயோகமாக. இதை பார்க்கும் நண்பர்கள்லாம் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக எந்தெந்த அப்டேட் வருது, புதுசாக ஜட்ஜ்மெண்ட் வருது, அதெல்லாம் உங்களுக்கு பகிர்றதுக்கு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் ஒரு புதுமையான ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன்.